ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റാன ஒரு தோரன் தான் நம்ம செய்ய போகிறேன். கேரளா ஸ்பெஷல் உள்ளித்தோரன். சூடு சாப்பாடுன்னு கூட நல்ல சூப்பர் டேஸ்டான இந்த பொரியல் எப்படி செய்யலாம் இது நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு தண்டு கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இவ்வளோ நான் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் குழம்பு செய்கிறதுக்கு வெஜிடபிள் எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் இருந்தால் மட்டும் போதும், நமக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இந்த தோரன் தயார் பண்ணி எடுக்கலாம். சாப்பாடுன்ற கூட நல்ல அருமையான டேஸ்ட்டு தான் இந்த தோரனுக்கு. பெரிய வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன பீஸாகிட்டு நறுக்கி எடுக்கலாம். இஞ்சியும் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாகிட்டு நறுக்கி எடுக்கலாம். பெரிய வெங்காயம் இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். பச்சை மிளகாய் இப்போ நமக்கு இதிலேக்கு கட் பண்ணி சேர்க்க தேவையில்லை. இது நம்ம தேங்காயோட கூட தான் சேர்க்க போகிறேன். இஞ்சி இதே அளவில் தான் போதும். இந்த 2 பெரிய வெங்காயத்தின் அளவு தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் இதே சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இஞ்சியும் அதுக்கு மேலே சின்ன பீஸாகிட்டு நறுக்கி எடுத்திருக்கு. இனி நமக்கு பொரியல் செய்யலாம். அதுக்காக கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. எண்ணெய் ஊற்றிருக்கு. இனி இதிலேக்கு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நமக்கு வரமிளகாய் இதிலேக்கு சேர்க்கலாம். பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பெரிய வெங்காயம், இஞ்சியும் கருவேப்பிலையும் இதிலேக்கு சேர்த்தி வணக்கி எடுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்க ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி கலரை விட்டு ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வணக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வெங்காயம் வணக்கி எடுக்கணும். இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டக்க நமக்கு தயார் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதிகமாக இதிலேக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றும் சேர்க்கறதில்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு தோரன் தான், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டுமாக இருக்கும். தேவையான உப்பு நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி கலரை விட்டு வணக்கி எடுக்கலாம். இனி நமக்கு இதிலேக்கு தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக 1/4 கப்பு தேங்காய் மிக்சியோட ஜார்லேக்கு நான் எடுத்திருக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்தா பச்சை மிளகாய் இதிலேக்கு சேர்க்கலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். இவ்வளவும் போதும், வேறு எதுவும் இதிலேக்கு சேர்க்க தேவையில்லை. இது மிக்சியோட ஜாரில் க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். இப்படி இருந்தால் போதும், நல்லா அரிஞ்சு போகக்கூடாது. இனி நம்ம வெங்காயத்தின் நடுவிலேக்கு இந்த தேங்காய் கூட்டு போடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கு மேலேக்கு இதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நமக்கு மூடி வச்சு இது வேக வச்சு எடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆவியிலிருந்து நம்ம வெங்காயம் நல்லா கரெக்டாக வெந்து வரும். அதுக்கப்புறமா மூடி திறந்து இதே மாதிரி கலர் விட்டுக்கோங்க. கடைசியில் நமக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கூட இதிலேக்கு சேர்க்கலாம். நல்ல டேஸ்ட்டும் நல்லொரு வாசமும் இந்த தோரனுக்கு கருவேப்பிலை கொடுக்கும். அதனால தான் கருவேப்பிலைனா பிச்சி தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி போட்டுருந்தா நல்ல ஒரு வாசம் நம்ம தோரனுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் உள்ளித்தோரன் அல்லாச்சா வெங்காயத்தோரன் ரெடி ஆகிருக்கு. சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு தோரன் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.